அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து அவங்க குட்டி டார்லிங்ஸை வந்துட்டு அந்த விளையாடுற ஜோனுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு தம்பி கூட நம்ம போனோம். அப்போது இன்னொரு அக்கா கூப்பிட்றோம் அந்த தம்பியோட அம்மாவை, நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லைப்பா இருக்கட்டுப்பா பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்குல ரீசெண்டாக கூட ஒரு யூடியூப் சேனல் இது பார்க்குறப்போ அவங்களுக்கு ஏதோ வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஃபேமிலி கூட நாங்கள் போன ஒரு சின்ன யூடியூப்பில் ஷார்ட்ஸ் தானே, ஆமாம் ஷார்ட்ஸ் நாங்கள் போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 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 இல்லற வாழ்க்கை, ஒரு அந்த மேரிட்டல் லிவிங்க்கு நீங்கள் எது பேஸாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு விட்டு கொடுத்து போகிறது பிளா 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 பிளாலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவங்களையா வாழ விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அதுக்காக அதில் வந்து நீ இந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டா ஃபைன் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுன்றது கிடையவே கிடையாது. அதாவது என்னன்னா, சில விஷயங்கள் இந்த இடத்துல பாருங்களேன், அந்த வேப்பம்பூ செமையாக இருக்காப்புல, பேர் ஐஸில் பார்க்கும்போது அழகாக தெரியுது. இங்கே அந்த ஜூம் பண்ணும்போது ஒழுங்காக தெரியாமல் இருக்கும், தகரமாக இருக்கலாம். பட் அதுக்கு மேலே அந்த வேப்பம்பூது நைஸில் நம்ம பக்கத்து வீட்டோடது, நம்மளோடதுன்னு நம்ம நேச்சர் இது பண்ண முடியாது, நம்ம சொல்கிறோம். கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தானே கொடுக்கணும். அதுக்காக என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸ்பேஸ் அந்த அவங்களே விடுறதுங்கிறது என்னென்னா, இப்போது நான் சில விஷயங்கள்லாம் நான் இன்ஹியூமனாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மனிதநேயம் இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக என் கூட கனெக்டடாக இருக்கிறவங்க எப்படி சொல்கிறாங்கன்றதும் இருக்குது, அதை நிச்சயமாக இது பண்ணணும். ஆனால் இதே இது வந்து இப்போ என்னோட பேட்டர்னில் இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப இப்போ இருக்கிற மைண்ட் செட் சொல்கிறேன். நான் போய் 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 எல்லாருக்கூடையும் இங்கே பாருங்களேன், இட்ஸ் ஃபைன் காக்காவோடதோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று, பட் பியூட்டி நான் இதுதான். ஆனால் இப்போ நான் தொட்டு நக்கிட்டு பண்ணேன். பட் ஆனால் வந்துட்டு இதுக்காக வந்து இதை நம்ம கேவலமாட்டு பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இல்லை இது இப்படி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஃபைன் தானே, செம்மல. இப்போ இந்த மொமெண்ட் நமக்கு இதுதான் இருக்குல்ல, இப்போ என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இதாக இருக்குன்னா அதை நான் மாற்றிக்க வேண்டிய விஷயமா இருந்தால் மாற்றிக்கலாம். இல்லைனாலுமே வந்து என்னை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படிங்கும் போது அது செம்மல. இதுதான் சூப்பர் நேச்சர். பாருங்களேன் நமக்கு எவ்வளோ ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஸோ அந்த கனெக்டில் வந்து எப்படி சொல்கிறோன்றது முக்கியம். ஆனால் அந்த சொல்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இது வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஐயோ நான் சொன்னேன்னா அப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னு இது பண்ண தேவையில்லை. இப்போ அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ எனக்கு வந்து என்னென்னா கூட ஓரளவு கனெக்டடாக இருக்குங்க. பெருசாக அந்த கச்சை பூச்சா நீ இப்படி அப்படி இருக்கணும் அப்படி அது இதுன்னு இல்லாமல், அதாவது என்னென்னா ரொம்ப என்னை மாற்றணும்னு இது பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைன் அப்படின்னு இருக்கும். புதுசாக போய் 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 பழக அந்த மைண்ட் செட்லாம் இப்போ கொஞ்சம் இல்லை. ஆனால் என்னன்னா எனக்கான ஸ்பேஸும் எனக்கு சீரியஸ்லி தேவைப்படும். சரிங்களா, அது நான் ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இது ஏதோ ஒன்று. பட் ஆனால் என்னன்னா அந்த டைமில் எப்படின்னா நம்ம மைண்டுக்கு நம்ம சில விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம், புரியுதுங்களா. அவுட்வேர்டாக நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதோ நான் வந்துட்டு மாடியில் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம், இல்லை நீ ஃபோனை தானே பார்த்துட்டு இருக்க பிளா 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 எதுவும் இருக்கலாம். பட் த திங் இஸ், எனக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கான ஜோனுங்கிறது இருக்கும்ல, அந்த அந்த இன்னர் கூட அவங்க பேசிக்கிறது, ஒரு கனெக்டில் இருக்கிறது பிளா பிளாலாம் இருக்கும்ல. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அது எந்த பாண்டாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு அந்த கிட்டாக இருக்கும் போது, ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கும் போது, அதுக்கப்புறம் கிட்டாக இருக்கும் போது, அப்புறம் ஒரு எலிமெண்ட்ரி ஃபேஸு, அப்புறம் ஒரு ப்ரீ டீனு, அப்புறம் டீனு, அதுக்கப்புறம் ஒரு அடல்ட்டு, யங் அடல்ட்டு, மிடில் அடல்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு லேட்டர் அடல்ட்டு, ஒரு சீனியர் சிட்டிசன், இப்படிலாம் போகும்போது ஒவ்வொரு டைம்லையுமே அந்த ஸ்பேஸுங்கிறது வந்து அந்த ஒருத்தர் கொடுக்குற ஸ்பேஸுங்கிறது அது மாறுபடும். பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பறந்து போனாப்புல பீப்புள் சில விஷயம் செய்கிறத என்னால் சீரியஸ்லி ஜீரணிக்க முடியல. நம்ம க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பாடு வேஸ்ட் இது, அதுக்கப்புறம் சாப்பாடு வேஸ்ட் இது கிடையாது, இந்த கவர் இது என்னது, இப்போ இங்கே பாருங்களேன் மேலேருந்து இலை ஊற்றுறது, அதை குப்பையாக கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கன்றாவே ஏற்பட்டாங்க. இங்கே பாருங்கள் சாப்பிட்டு போட்டு இப்படியெல்லாம் போட்டுட்டு போகலாமா, ஐஸ்கிரீம் குச்சி, அப்புறம் வந்து மார்க்கிறது அது இதுன்னு இப்படியா கீழே போடுறது. சீரியஸ்லி நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, பீப்புள் வந்து சீரியஸ்லி இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், என்னால் ஜீரணிச்சுக்க முடியல. என்ன வேணால் எடுத்துக்கணும், இதெல்லாம் ஸ்பேஸ் லிஸ்ட்டில் என்னால் சேர்த்துக்க முடியாது. இது நம்ம வீடுன்னு கிடையாது, எந்த வீட்டுக்கு முன்னாடி இப்படி இருந்தாலுமே நான் சொல்லுவேன், ஏன் இப்படி ரோட்டில் போடுறீங்க,
வச்சிருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணுங்க. இல்லை அந்த இப்போ ஒரு இடத்துல குப்பை இருக்குது நீங்கள் இப்போ வைக்கிறீங்கன்னா சரிங்களா, ரேண்டமாக ஒரு இடத்துல நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ சாப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படி இப்படியே போடுறீங்கன்னா அப்போ நமக்கு சிந்திக்கிட்டு அதை பகுத்தறிவுன்றது ஒன்று எதுக்குயா போங்க. சரி விடுங்க. அதான் சில விஷயங்கள்லாம் ஸ்பேஸ் லிஸ்ட்ல சேர்த்துக்க முடியாது. இப்போ இது எனக்கு இதுக்கான ஸ்பேஸ், நான் இப்படிதான் கீழே குப்பையை போடுவேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஜீரணிச்சுக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கு நான் ஃபைன் போட்டாதான் நீ இது பண்ணனா அது நான்சென்ஸ்ல. ப்ளஸ் கவர்மெண்ட் இதுவும் வந்துட்டு நம்மளும் ஒழுங்கா இருக்கணும், அந்த கிளீனிங் இது பண்றவங்களும் வந்து பண்ணணும். அவங்களே ஆலயம் வேணும் பேரையும் வேணும். அதான் சில விஷயங்கள்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் என்ன வேணா நினச்சிக்கோங்க, என்னாலாம் ஏற்றுக்க முடியல அவ்வளோதான். அதுவும் என்னன்னா இந்த மாதிரிலாம் குப்பைக்கு இருந்துச்சுன்னா அது என் வீட்டு சைடு இருக்கக்கூடாது, அதை நியூச்சுக்கும் அப்படி சொல்லி தள்ளி விடுறது, அவ்வளோ பொங்கையோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரே குஷ்டமாப்பா. சரி, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தேன்னா எனக்கு இந்த விஷயம்லாம் வந்து பொச்சக் பண்ணிருச்சு. இப்போ என்னோட ஃப்ளோ வந்து நிப்பாட்டி விட்டுருச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அதாங்க இந்த அக்காங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அந்த மச்சான் அவர்களாக இருக்கட்டும், அவரெல்லாம் ரொம்ப மேட்ரு ஆஃப் நாங்கள் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அவர் திரும்ப அவங்கள கூப்பிட வரதுக்காக வந்தார். அது மேட்ரு ஆஃப் ஃபியூ மினிட்ஸ் தான் அவர் வந்துட்டு போயிட்டாரு. பட் அந்த ஃபியூ மினிட்ஸில் கூட வந்து அவர் எங்களுக்கான இதை வாங்கி தருவாப்பா, அதை வாங்கி தருவாப்பாப்பா, வாங்கி தருவாப்பா, இதை கொண்டு போய் அங்கே வச்சிருவாப்பா, அது செஞ்சிருவாப்பா, இது செஞ்சிருவாப்பா, ஐயோ நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு ஆண்மகன், நம்ம இதை பண்ணலாம் அப்படிலாம் அவர் யோசிக்கல. அப்புறம் அக்காங்க வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததா இருக்கட்டும், எங்களை பார்க்கணுன்ட்டு மெனக்கிட்டு அக்காங்க வந்து நம்மளை பார்க்கணும், என்னை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க நடந்து வந்ததாக இருக்கட்டும், கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கிட்ஸ் ஒவ்வொருத்தருடைய சிரிப்பு, அப்புறம் ஒரு டார்லிங் வந்து அழகாக க்யூட்டாக வந்து அவங்களே க்யூட்டு, அவங்க அந்த லைட் ரோசி, நம்ம வந்து லைட் ரோசி பைத்தியம். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த அந்த மாதிரி ஒரு அட்டையரும் போட்டு, அதுக்கப்புறமேட்டு கையில் வந்து அந்த அவ்வளோ நேரம் வாயவே திறக்கல, அவளுக்கு ஒரு ஈட்டபிள் பிடிச்சிருந்துச்சு, அதை சாப்பிடும் போது நம்ம தூக்கணும், பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அந்த ஈட்டபிளை கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து அவள் வந்து சாரி இடையில ஒரு இது விஷயம்னு சொல்லிட்டு அந்த அப்பா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வாய்ஸ் இதாகும்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு இது பண்ணுறேன். ஸோ ஃப்ளோ மிஸ் ஆகும், ஐம் சாரி ஃபார் தேட். அப்போ வந்து அந்த டார்லிங்க்கு வந்து அந்த ஈட்டபிள் கொலக்கட்டை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்கா அது கொடுக்குறாங்க. அப்போ நான் தூக்கும்போது அது என்னன்னா அவளுக்கு அது தேவை. ஸோ நான் இதான் சொல்லலை, அதான் குழந்தை. அப்போ தூக்கும் போது ஓகே, பட் ஆனாலே என்னன்னா ஒரு பீரியட் வரைக்கும் பார்த்துட்டாங்கல்ல, ஸோ அதனால என்னன்னா ஓகே இவங்கள நான் ஓரளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிறது லைட்டாக வந்ததுக்கு அப்புறம் தூக்கு வராங்க. நம்மளும் போய் அவங்கள வந்து ஃபர்ஸ்டே நான் தூக்குவேன் எனக்கு ஒன்று பிடிச்சிட்டு தூக்குவேங்கிறது அது நான் சென்ஸ்ல. ஸோ தட்ஸ் வாட் தட் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணுங்கிறது வந்து கரெக்ட்ல கிட்ஸ் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த என்ன ஏதோ ஒன்று கேட்குறாங்க, எல்லாம் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு டார்லிங்க் என்னன்னா வந்துட்டு அவர் கேட்டது ஒரு விஷயம் கிடைச்சது, இன்னொன்று விஷயம் கிடைக்கலன்னு மூஞ்சி பொசக்குன்னு ஆயிடுது. பட் அதான் லைஃபுங்கிறது உணர்த்துறாங்க பார்த்தீங்களா. ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு டார்லிங் ஒன்று கேட்குறாங்க, அக்கா வந்து இல்லை இருக்கட்டும், இல்லை வேணாம், நான் வேற இடத்துல பார்த்து இதாக வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கான சப்ஸ்டியூட் லைஃப் அதானே. ஸோ அந்த மதர்லி டச்சோட வந்துட்டு இது வாங்குறேன்னா பலூன் பிங்க் பலூன் அதில் கலர்லாம் வருது, அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க கண் அதை விட்டு போகவே மாட்டேங்குது. ஸோ ஒரு குழந்தை வந்து ஜஸ்ட் மீர் கையாட்டுறது, அந்த ஒரு லைட் எரியிற பலூனை இல்லை வெறும் பலூனை, இது உனக்கு இல்லை ஆனால் வேற ஒன்று கொடுக்குறேங்கும் போது டப்புன்னு அதுக்கான அந்த 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 ஸ்விஃப்ட் ஆகிறது இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் ஆக்சுவலி இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. நான் எல்லாத்தையும் தெரில, எனக்கு இதுக்கு அடுத்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து லைஃப் வந்து எந்த அளவுக்கு ஒரு லைஃப் வந்து வேஸ்ட். இங்கே பாருங்க, நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லை குட்டி குழந்தைன்னு, இங்கே பாருங்க குட்டி குழந்தை வந்து டாப்ல ஸோ கியூட்ல. லைஃப் இஸ் ஸோ நேச்சர் லைஃப் எல்லாமே வந்து அது சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் ஸோ மேஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம வந்து குட்டி பாப்பா சொன்னோம்ல, நேரம் ரொம்ப எக்ஸீட் ஆயிடுச்சு. அந்த பாப்பா ஸோ கியூட். ரொம்ப ரோட்டில் போகிறாப்புல பார்த்துருக்கணும், ஒரு நேரம் போல் இருக்காதுல்ல. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம், அந்த நான் சொன்னேன் இல்லை எங்கள் அக்கா பாப்பா அவங்களோடதுலேயே வந்துட்டு அவங்க ட்ரெஸ்லேயே வந்து மேஜிக் இஸ் ரியலாக ஏதோ ஒன்று எழுதி இருந்துச்சு, எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் மேஜிக்ன்றது ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு
அதே மாதிரி லைஃப் வந்து அந்த ஒரு ஒரு மேஜிக் தானே. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி கோ போட்டில் இருக்கும். சில பண்ணுறது இப்போ நான் ஓப்பன் ஃப்ரண்ட்டாக சொல்கிறேன், என்னோட திங்கிங் ஸ்டைலு, நான் வாழ்கிற விதம் எல்லாமே எங்கள் அக்காங்களுக்கு வந்து எங்கள் அக்காக்கோ எங்கள் மச்சானுக்கோ அவங்களுக்குலாம் ஓகேயா இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன்ஸு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக எனக்கு இதாக இருக்குமானா கிடையாது. ஸோ எப்பயாச்சும் கேட்ச் பண்ணுறோமா அந்த டைம் இது ஓகே. பட் ஆனால் ஒரு லிவிங் ஸ்டைல்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அங்கே சில இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப கச்சபிச்சான் இருக்கிற இடம் தான் எனக்கு ஓகே இருக்காது. நான் சொன்னேன் கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி என்னோட க்ளோஸி ஆஃப்டர் இயர்ஸ் பேக் பார்க்குறோம். அப்போ நாங்கள் வந்து அந்த தப்பக்குளத்திலே நாங்கள் ஒரு கொஞ்சம் ஓரஞ்சாரமான கச்சபிச்சா இல்லாத இடத்துல போயிருப்போம். அப்போ ஆனால் கண்டிப்பாக இங்கே போகும்போது இவங்க போகும்போது நான் நினச்சேன், ஏன்னா கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சரியான இடத்துல போய் நம்ம இருக்க கிட்ஸ்க்கு வந்து எப்படின்னா அந்த விளையாடுறது அந்த கடை அதெல்லாம் பார்க்கணும்னு அவங்க தோணும். அப்போ அதே மாதிரி தான் உட்காந்து. பட் பக்கத்தில் பீப்புளாக இருக்காங்கன்னா அப்போ அதுதான் இப்போ எங்கள் அக்காங்க எப்படி வந்து அவங்களோட வேலை, அவங்க அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் இருந்தாலும் நமக்காக பார்க்கணும். அப்புறம் நான் லேட் வேற ஆகினேன். ஸோ வெயிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே எண்டில் தான் உட்காந்து வெயிட் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்காக அவ்வளோ லவ் இது ஸோ மெனி திங்ஸ் அவங்க சில பேர் நமக்காக இது பண்ணும்போது அப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் ஓகே இல்லை எனக்கு இந்த இடம் தான் பிடிக்கும், இப்படி தான் உட்காருவேன். அப்போது அதான் லைஃப் என்னன்னா வந்து ஒரு இதுதான் அந்த மியூச்சுவல் கோ அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம மொத்தமும் நம்மளோட ஐடென்டிட்டியை ஷேட்டர் பண்ணாமல் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த ஒரு இதைத்தான் ஐ திங்க் அந்த கிவ் அண்ட் டேக் பிளா 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 விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதே தான் வந்து அந்த அண்டர்நீத் லவ்ங்கிறது வந்து திரும்ப விடும்போது கூட திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது கூட வந்துட்டு 10 ஸ்டெப்ஸ் தான். இல்லை நான் விட்டுட்டு போனோம் அப்படின்னா நான் போய்க்கிறேன் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மதர்லிங்கிறது வந்து அது பயாலஜிக்கலாக பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த மதர்லி வரணுன்ற அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு இன்னர் இது. அதே மாதிரி அந்த ஒரு அந்த சைல்ட் லைக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய இன்னர் சைல்டு இது வந்து அது நம்ம வந்து குட்டி குழந்தையாதான் நம்ம இருந்தாதான் அப்படின்றது கிடையாது. நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த 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 ஒரு சிரிப்பு இப்போ இந்த நான் காமிச்சல ஒரு குட்டி குழந்தை கடந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சிரிப்பாக இருக்கட்டும், டார்லு அக்காவோட பாப்பூசியோட புன்னகையாக இருக்கட்டும், அழகா ஆடுறாங்க புன்னகையாக இருக்கட்டும், அது நமக்கு எப்படி ஸ்டீல் பண்ணுது. அப்புறம் அவங்களோட இந்த ஆட்டுறது விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த லவ் ஃபார் பிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த ஈட்டபிள் சாப்பிடும் போது அந்த பல் விழுந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு டார்லிங்க்கு வந்து அவர் ஒரு ஈட்டபிள் விரும்பினாரு, அது கிடைச்சோடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், இன்னொன்று வேணாம்னு சொல்கிறாங்க அட போங்கயா அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். அப்படி அந்த ஒவ்வொரு அந்த டார்லிங்ஸோடைய திங்கிங் ப்ளஸ் அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதம், அது எல்லாமே வந்து அது ஒரு பியூரிட்டி தெரியுமா. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ அங்கே அந்த க்ரீன் வந்து எனக்கு ஒரு டச் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு அதே மாதிரி தான் அங்கே தெப்பக்குளத்தில் வந்து அந்த லைட்டு நடுவில் இருந்த அந்த லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆனது அந்த தண்ணியில் முன்னாடி இந்த க்ளோஸி பார்க்கும்போது அந்த அப்பயும் சொன்னேன்ல அந்த தண்ணியில் வந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆனது அது ஒரு ஃபீல் இது. ஸோ ப்ளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நான் இங்கே சொல்லாதது எக்கச்சக்க விஷயம் என்னென்னா, அக்காவோட இது பண்ணப்போ ஒரு அக்காவோடலாம் சின்ன வயசில் ஒரு சில இடத்துல உட்காந்து நம்ம இந்த சின்ன வயசில் விளையாடுவோம்ல, சமைச்சு விளையாடுற மாதிரி, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உட்காந்துருப்போம். அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து கேப்சர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ சீரியஸ்லி எதுவுமே நாங்கள் இப்போ கேப்சர் பண்ணது கிடையாது. ஒன்றுமே அப்போல்லாம் நம்ம கேப்சர் பண்ண மாட்டோம்ல. ஸோ அப்போல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் உட்காந்துருந்தது, அதுக்கப்புறம் வந்து அப்போல்லாம் இந்த மாதிரி இருக்காது. இங்கே ஒரு சில மரம் அந்த மாதிரி வேறு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அங்கே நாங்கள் உட்காந்துருந்தது, இந்த இடத்துலலாம் நாங்கள் போய் இது சுற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ மெனி மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தப்போ அந்த சந்தில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே தான் கிடப்போம். எங்கள் அக்கா வந்து வேறு ஊரில் தான் அக்கா வர்றப்ப தான் நீ மதுரை வாசிமா அப்படின்ற மாதிரியா. அப்போ அந்த சந்துக்குள்ளே போய் நம்ம வாங்கினேன் ஏதாவது தலைக்கு மாட்டுறது பிளா 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 அந்த உடச்சலானாலும் அதெல்லாம் இன்னும் இருக்கட்டும். அப்போது அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ப்ளஸ் அப்போ நான் சொல்கிறேன்ல அந்த அக்கா எனக்கு அந்த அக்காவோட விஸ்டம், சீரியஸ்லி ஸ்பீக்கிங் அக்காவோட குட்டி தம்பி, அந்த தம்பிக்கு வந்து புக்கெல்லாம் வாசிப்பாங்களாம். குட்டி தம்பிங்க செகண்ட் தான் போகிறாப்புலங்க. அவர் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் அவர் அவ்வளோ இன்வைட் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு தெளிவு பாருங்களேன் இந்த வயசில். அப்புறம் இன்னொரு அக்காவோட தம்பிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர்
7th போகிறாரு. அந்த அவருடைய அந்த தெளிவு, ஐயோ மற்றவன் நினச்சிருவான் அதனால் நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் யோசிக்காத அந்த பக்குவம், அப்புறம் அந்த குட்டி பாப்புவோட அந்த 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 டச், அந்த டார்லிங் டச்சு, வாய்ஸு, ஐ திங்க் ஈச் ஒன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் யாரை காயப்படுத்துறதுக்காக கிடையாது. எங்கள் அக்காங்களுக்கும் எங்கள் அக்காங்களோ இல்லை மச்சான் அவர்களையோ இல்லை குட்டீஸ் எல்லாம் காயப்படுத்தணும் கிடையாது. அகெயின் ஐ சே எவ்ரி திங் ஆஃப் மைண்ட் ஆர் எவ்ரி trait, I mean characteristic features of them need not always be in sync, or I need not accept everything, they need not accept everything. But when certain things are fine and we let them be themselves in their space, and the same thing அங்கிட்டு வரும்பொழுது அது அது ஒரு விதமானது. சரிங்களா? அதுக்கு அடிக்கடி மீட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, பீப்புள் எவால்வ் ஆவாங்க. அதை நம்ம ரொம்ப நோட் பண்ணிக்கணும். நம்ம வந்து பாகவதர் காலத்தில் இருக்கிற மாதிரி விஷயங்களாவே, நீ இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், நீ இப்படி இருக்கலாம்ல, நீ அந்த மாதிரி பண்ணலாம்ல, நீ இப்படிலாம் பண்ணலாம்ல, இதெல்லாம் நீ செய்யலாம்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அவங்களும் அப்படி பண்ணியிருக்காங்க, நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ல, இந்த ஹாப்பினஸ் நீ வந்து சூஸ் பண்ணலாம்ல, பிளா 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 பிளா. அது சொல்ல முடியாது. ஏன்னா மாறுதல் நடக்கும். இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி ஆகும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டெல்லாம் வரும். குட்டி தலைமை ஒருத்தன் லீஃப் நான் இந்த ஸ்டேட்லாம் இருக்கும். இது எல்லாமே கலந்தது தான் அந்த மரம் அப்படின்றது. இப்போ பாருங்க, மரம் ட்ரையாக இருப்பான், ஃப்ரெஷ்ஷாக இருப்பான், கொட்டி இது இருக்கும், கீழே உளுந்து இருப்பான். தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். இந்த தலைமை இருப்பான், இவனை விட வந்து கொஞ்சம் வந்து சைஸ் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாமே சேர்ந்த கலவை தான். ஸோ வி எவால்வ். இதெல்லாம் வெளியில் தெரியுது. சரியா? ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தானே தெரியாது. ஸோ அதே மாதிரி என்னன்னா, இப்போ நான் அதே பர்சனாக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் நிறையா மாறியிருப்பேன், அதே மாதிரி அவங்களும் மாறி இருப்பாங்க. அதனால வெளியே இதை வச்சு மட்டும் வந்துட்டு ஐயோ நீ இப்படி காஞ்சு போயிட்ட, நீ ஏன் இப்படி பண்ணல, நீ ஏன் இப்படி இருக்கல, நீ இதில் இன்னும் பண்ணலாம்ல அப்படின்னு வந்து நான்லாம் இப்போ எனக்கு எப்படின்னா, நான்லாம் அப்படி கேட்குறதே கிடையாது. நீங்கள் அப்படி கேட்காதீங்க, அப்படி இப்படிலாம் நான் இங்கே சொற்பொழிவுலாம் பண்ண வரும்பலப்பாங்க. இன்னும் நான் மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கேதுன்னா, கேட்காம யாருக்கு போய் அட்வைஸே கொடுக்க வேணாம்டா சாமி. தெரியல, நான் அதை இப்போலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து எப்படின்னா, ரேண்டமாக யாரோ ஒருத்தவங்க, ப்ளஸ் வந்துட்டு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ எனக்குள்ளே நிறைய யோசிக்க வருது. இப்போ ஜஸ்ட் நான் ஜென்ரல் ஹியூமன்ஸ்ன்னு சொல்கிறேன், ப்ளஸ் என் கூட கனெக்டடாக இருக்கவங்கள, ஐயோ இவங்க வந்து நம்மளை அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களோ, ஆனால் நம்ம அப்படி இல்லையே. இப்போ நான் பக்கத்து வீட்டு இதை யூஸ் பண்ணணும்னு நான் சீரியஸ்லி நான் பிளான் பண்ணிலாம் பண்ணலைங்க. அவங்க ப்ரைவசி ப்ரீச் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், அந்த பைப் பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இடத்துல அந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, லென்த் மாறுபடுதல. ஏன்னா அந்த நீட் அப்படி தான், அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. பட் ஆனால் இது ஒவ்வொரு அந்த லென்த் மாறுதுல, அதே மாதிரி தான் வந்து அடுத்தடுத்து என்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ளஸ் என்னன்னா, ஆஸ் அ ஹியூமனாக நான் மாறுறேன். ஸோ ஹியூமனிட்டி ஆனால் அண்டர்நீட் அப்படியே தான் இருக்கணும். ஆனால் ஹியூமனாக நான் என்னோட திங்கிங் பேட்டர்ன்லாம் மாறுது. பட் அது தெரியாமல் பீப்புள் வந்து சில விஷயங்கள் வந்துட்டு பிளா 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 பிளாங்கும் போது நான் யோசிச்சு வச்சுருக்குது, நம்ம செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு வச்சுருக்கேன். எனக்கு தெரியல நான் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறேன்றது. ரொம்ப இன்ஹியூமனாக பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகலான்னு. சில விஷயங்கள் இன்னும் இருக்குது, எனக்கு தெரியலை. மேபி எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகாமல் இருந்திருக்கலாம். அடுத்து எனக்கு தோணுச்சுன்னா நான் ஓப்பன் அவுட் பண்ணுறேன். டார்லிங் லவ் டு சிசிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கித்தன் கின்னு, இவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக நம்ம அன்பை பொழிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் பொறுமையாக இந்த மாதிரி கப்பித்தனமான விஷயத்தையும் நீங்கள் பொறுமையாக வந்து உணர்றீங்க, கேட்குறீங்க, அதை உள்வாங்குறீங்க. பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்குமே டார்லிங் லவ். தென் ஃப்ரம் நம்ம ப்ளஸ் நேச்சர்னு சொன்னோன்னே தலைமை வந்து நமக்கு அன்பை பொழிறாம பாருங்க, காற்று பொழிறாம. பார்த்தீங்களா? ஸோ டார்லிங் லவ் எல்லாருக்கும். சாரி லவங்கி, டேக் கேர் இவரி ஒன். டிக்கெட் பாடிஸ் இருக்காங்களோ, அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. சரி, நல்லா இருக்கட்டும், பார்க்கலாம். பாய் பாய் லவங்கி.